இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா சிக்கன் பிரியாணி தான் செய்ய போறோம். வாங்க பார்க்கலாம். இது சாதம் வேக வைக்கிறதுக்கு தண்ணி அரை தான் வச்சிருக்கேன். அரை வேக்காடு தான் வேக வைக்க போறேன், அதனால தண்ணி கம்மியாக தான் வச்சிருக்கேன். பட்டை 2 போட்டுக்குங்க. லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கங்க. நான் 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். 1/2 கிலோ பிரியாணிக்கு 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசி ரொம்பவும் நல்லா வேகக்கூடாது, அரை வேக்காடு தான். அப்போதான் நல்லா உதிரியாக வரும், உடையாம இருக்கும் பிரியாணிக்கு சாதம். பட்டை 2 போட்டுங்க. ஒரு பூ, 2 ஏலக்காய், ஒரு 2 கிராம்பு, இலை கிள்ளி போட்டுக்கோங்க. அப்படியே போடாதீங்க. வெங்காயம் 1/2 கிலோவுக்கு நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயமா எடுத்திருக்கேன், 2 வெங்காயம். பச்சை மிளகாய் 3. வெங்காயம் வதக்கிறதுக்கு நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். நான் ஒரு 20 பல்லு முந்திரி போட்டுக்கிறேன். கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் போட்டுங்க. நம்ம கொத்தமல்லி புதினாவும் நல்லா அலசி இதில் போட்டுப்போம் மிக்ஸி ஜாரில். இப்போ பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துடும். நல்லா வெங்காயம் வதங்கின பிறகு இதில் நம்ம கொத்தமல்லி மல்லியும் போட்டு அரைச்சி வச்சிருக்கோம். 1 பதமாக அரைச்சிக்கோங்க. இது நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். அது வதக்கினாதான் பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது வதக்க பார்த்து அவ்வளோ வாசனை வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. போயிடுச்சு பாருங்க. இது இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கங்க. வதக்கிட்டு தக்காளி பழம் போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் போடுறேன், 2.5 போடுறேன் நான். மல்லித்தூள் 2 டீஸ்பூன், நான் 2 டீஸ்பூன் போடுறேன். மஞ்சள் 1/2 டீஸ்பூன் போட்டுங்க. மிளகாத்தூள் நான் 2 டீஸ்பூன் தான் சேர்க்க போகிறேன், ஏன்னா பச்சை மிளகாய் போட்டுருக்கனால அதில் காரம் இருக்கும். கரம் மசாலா 2 டீஸ்பூன். தயிர் 2 டீஸ்பூன் போடுறேன். நான் 1/2 கிலோ சிக்கன் போடுறேன். 1/2 கிலோ சிக்கன், 1/2 கிலோ அரிசி. லெமன் பாதி லெமன் எடுத்திருக்கேன். நான் திட்டமாக கொஞ்சம் தான் இது பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்னா ஃபுல்லாகவே இது பண்ணிக்கோங்க. லெமன் போட்டால் அந்த கறி நல்லா பொசுன்னு நல்லா வேக வச்சு ஊதி கொடுக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும் சிக்கன். அதுக்காக தான் லெமன். வெங்காயம் வதக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ கறிக்கு சாதத்துக்கும் சேர்த்து நம்ம இதில் சிக்கனில் தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது. ஏன்னா இந்த தண்ணியிலே தக்காளி, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா கொத்தமல்லிலாம் அரைச்சி ஊற்றிருக்கோம்ல, அந்த தண்ணியிலே தான் இந்த சிக்கன் வேகணும். அப்போ தான் பிரியாணி இன்னும் நல்லா இருக்கும். தண்ணி ஊற்ற தேவையில்ல. நம்ம சாதம் அரை வேக்காடை வேக வச்சு வச்சிருக்கோம். அதை இப்போ நம்ம மேலோட்டமாக அப்படியே தூவி விட்டுனே வரலாம். இது நல்லா சிம்மிலே வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சாதான் அந்த அரை வேக்காடு வேக வச்சிருக்கோம்ல சாப்பாடு, அந்த சூட்டு பேர்லேயே வெந்துடும். அப்போதான் தண்ணி ஊற்றாமல் வேக வச்சாதான் இது நல்லா இருக்கும் இந்த பிரியாணி. மேலே லைட்டாக நெய் சேர்த்துக்குங்க. ஏன்னா அப்போதான் கொஞ்சம் வாசனையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மல்லித்தழை இப்போ கிளறி விட்டுக்குங்க. சாதம் பாருங்க நல்லா உதிரியாக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி உதிரியாக இருக்கும் பிரியாணிக்கு.